This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் 20ஆம் பாகம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வருது சார். ஓகே, இந்த புராண கதைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சாமி வழிபாடு. அதாவது வந்துட்டு நம்ம இந்துக்கள் வந்துட்டு தெய்வ வழிபாடு பண்ணும்போது தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுறது வழக்கம். இது எதனால அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்துட்டு கொண்டு வந்து நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் எதுக்காக அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா? அதுக்கு 2 ரீசன் இருக்குங்க. அந்த 2 ரீசனையும் இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாழைப்பழமா இருந்தாலும் சரி, வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு கீழே போட்டீங்கன்னா அது வந்துட்டு முளைக்காது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்துட்டு நீங்க அப்படியே போட்டாலும் முளைக்காது, நீங்க சாப்பிட்டுட்டு தோலை போட்டாலும் முளைக்காது. அது கண்ணுலேருந்து வர்றது. ஸோ அதே மாதிரி தேங்காயும் அதே மாதிரி தாங்க. தேங்காயை நீங்க என்னதான் உடைச்சிட்டு ஓட்டை தூக்கி போட்டாலும் அந்த தேங்காயை சாப்பிட்டுட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு முளைக்காது. ஸோ இந்த மாதிரி நமக்கும் அடுத்த பிறவி வேண்டாம், முக்தி நிலை வேணும் அப்படிங்கிறத குறிச்சு தான் இதை வந்துட்டு நம்ம படைச்சு சாமி கும்பிடுறோம். ஓகே, அந்த இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இப்போ நம்ம எல்லாமே மாம்பழம், பலாப்பழம் இப்படி நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிட்டுட்டு உங்களோட எச்சில் பட்ட அந்த விதையை போட்டாதான் மரமா முளைக்கும். அதுல இருந்து வரதான் மறுபடியும் மரம். ஓகேங்களா? மறுபடியும் பழம். எல்லாமே ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு எச்சில் பட்டு அந்த விதை வெளியே வந்தாதான் வந்துட்டு மரமா முளைக்குது. ஸோ அந்த மரம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெய்வத்துக்கு உகந்தது கிடையாது. இப்போ நீங்க வாழை மரம் எடுத்துக்கோங்க. வாழை மரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோட எச்சிலும் படாது. ஏன்னா வாழை கண்ணு பக்கத்துல மரத்துல இருந்து இன்னொரு கண் முளைக்கும், அதுல இருந்தா வாழைப்பழம் முளைக்கும். அதே மாதிரி தேங்காயும் நீங்க எச்சில் படாம வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு முழு தேங்காயை அப்படியே இருந்தாதான் அது வந்துட்டு மரமா முளைக்கும், அப்படியே வந்துட்டு இதாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களை அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்துட்டு விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. நமக்கு அது என்னன்னே தெரியாம தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை வந்துட்டு தெரியாம யூஸ் பண்ணாலும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. தேங்க்யூ.